புண்ணிய ஸ்தலத்தில் எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்காக எல்லையம்மன் என்ற பெயரோடு தேவி ஸ்ரீ ரேணுகா தேவி ஆட்சி செய்யும் அற்புதமான நகரம் இது. அந்த தாயின் பெருமையை பாட பல கவிஞர்கள் பாடலாக, கதையாக, நாடகமாக நாடெங்கிலும் போட்டி பொழுது கொண்டிருக்கிறார்கள். நமது கதையின் நாயகனும் அம்மனின் புகழை உலகமெங்கும் பரப்பும் முன்பு ஒரு சாதாரண மாணவனாக சந்தேக பிராணியாக வாழ்ந்து வந்தார். அவனுடைய மாயை விலக, மயக்கம் தெளிய தேவியின் அருள் பெற்ற தீர்க்க தரிசியான ஜோதியம்மாள் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தாள். தம்பி ரமேஷ், ஹாய் ஜோதியம்மா. என்ன கண்ணு எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்க வந்து படுத்திருக்க? ஆமா, நீ எழுதினிய கதை அது எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஜோதியம்மா, நானும் இந்த இடத்துக்கு வந்து 7 நாள் ஆயிடுச்சு. இந்த எல்லையம்மனை பத்தி எல்லா விவரங்களையும் நல்லபடியா சேகரிச்சுட்டேன். ஆனாலும் பல விவரங்கள் எனக்கு கரெக்டா கிடைக்கல. இந்த எல்லையம்மனை பத்தி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அட பாவி பைப்புல, அம்மனை பத்தி சந்தேகப்படாத. அவ உலகத்துக்கே தாய், முற்காலத்துல மாறி. ஜோதியம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த தெய்வம், சக்தி இதெல்லாம் இருக்குதாம்மா? இருக்கு கண்ணு, இருக்கு. இருக்குதா? அப்படின்னா என் கண்ணுக்கு தெரியலையே. அது சரி, உன் தாய் தகப்பன் எங்க இருக்காங்க? கோவிந்தா, அங்க இருக்காங்க. அங்கயா? எங்க? அங்க. கண்ணுக்கே தெரியலையப்பா. ஜோதியம்மா, என்ன கிண்டல் பண்றியா? அது மேலோகத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். அது சரி, தெய்வங்களும் மேலோகத்துலதான் இருக்காங்க. அதான் கண்ணுக்கு தெரியலையோ என்னமோ. இத பாரு, இததான் விதண்டாவாதம்னு சொல்றது. அட போது ராசா, இப்ப நான் தெய்வத்தை காட்டணும், அவ்வளவுதானே? ஆமா. அதோ அங்க பாரு. எங்க? அது என்ன கண்ணு? அது கரண்ட் ஒயரு. அவ்வளவுதானே. மெதுவா போய் அந்த கரண்ட் ஒயரை 2 கையாலையும் கெட்டியா பிடிச்சிட்டு வரியா? ஜோக் பண்றியா? நான் அதை போய் தொட்டேன்னா அப்புறம் மேலோகத்துக்கு தான் போகணும். எப்படி? எப்படியா? அதுல கரண்ட் இருக்கு. அப்படியா? கரண்ட் கண்ணுக்கு தெரியலையா ராசா? ஐயோ லூசு, கரண்ட் எங்காவது கண்ணுக்கு தெரியுமா? அது போலதான் தெய்வங்களும் யார் கண்ணுக்கும் தெரியாது கண்ணு. அப்படின்னா அந்த தெய்வங்களை பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தவம் இருக்கணும். மகா ஞானிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? எல்லா விஞ்ஞான சாஸ்திரங்களும் எங்க தோல்வி அடையுதோ அங்கிருந்துதான் தெய்வ சக்தி ஆரம்பமாவதுன்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் உண்மைதான் ஐயா. தெய்வங்களை பாக்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஆத்மா சாந்தமா இருக்கணும், சித்தம் நிலைப்படணும், சத்திய வழி நடக்கணும், தர்ம உபதேசங்களை கேட்கணும், விரோதங்களை தவிர்க்கணும், குருவ தெய்வமா வழிபடணும், சரீர இச்சைகளை விடணும், தியானமே உருவாகணும், ஞானமே நிலைக்கணும். இது எதுவுமே தெரியலன்னா ஆத்ம ஞானம் சாத்தியம் இல்லப்பா. ஆத்ம ஞானம் இல்லைன்னா தெய்வங்களை காண முடியாது. காம, குரோத, லோப, மோக, மத ஆச்சரியங்களை விடணும். அப்பதான் அந்த தாயோட தரிசனம் கிடைக்கும். இது சத்தியம். சாந்தி, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி விசித்திரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க? அப்படி பேசாதீங்க சித்தப்பா, அவங்க யோகினிகள். யோகினிகளா? யோகினிங்கன்னா அது அதான் நான் சொல்றேன். என் பேர் ரமேஷ், PhD படிச்சிருக்கேன். எல்லையம்மனை பத்தி நிறைய கதை எழுதியிருக்கேன். இந்த திருவிழாவை பத்தி நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னப்பா இதெல்லாம்? இங்க பாருங்க சார், இந்த ஸ்ரீ சக்தி புருஷ சக்தின்றாங்களே, இந்த 2 சங்கமமே அந்த தாய் எல்லையம்மன் தேவி தான். இங்க பாருங்க மேடம், இந்த தேவிக்கு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிறவங்க தான் யோகினின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்கள தாயினுடைய மறு உருவம்னு சொல்றாங்க. சுவாமி, நான் சொல்றது அர்த்தம் ஆகுதா? ஆகலன்னா விடு, உனக்கு அர்த்தம் ஆகாது. நீங்க மேடம், நீங்க வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அட வாங்க மேடம், கம் கம் லெட்ஸ் கோ. இந்த கஷேத்திரத்துக்கு வர்றவங்க முதல்ல இங்கதான் வருவாங்க. இதுக்கு பேரு ஜோதிகுலம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முதல்ல உங்களை நான் இங்க கூட்டு வந்தேன். ஜோதிகுலத்துக்கு பெரிய புராண கதையே இருக்கு. ஜோதினா மங்களம், ஜோதினா சாப விமோசனம், சகல மங்களமும் தர இந்த தாயினுடைய சக்தி இந்த ஜோதிகுலத்துல இருக்கு. இங்க பாருங்க, ஏகநாதர் சோமநாத சுவாமிகள் தாய் ரேணுகா தேவிக்கு ஜமதக்னி முனிவர் சாபம் கொடுத்தப்ப அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுத்ததே இவங்கதான். அதனாலதான் உலகம் பூரா இவங்களை கொண்டாடுறாங்க. எல்லாரும் கூப்பிட்டுக்கோங்க. அர்த்தமே ஆகல. இதெல்லாம் அர்த்தம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மேடம், உங்களுக்கு அர்த்தமாச்சா? இவர் என்னங்க எப்படி
கதை விடுறாரு? ஆமா, இதெல்லாம் உண்மையா என்ன? சும்மாடா, இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை சொல்றாரு. பூசாரி கொஞ்சம் இருங்க, அந்த தீர்த்தத்தை கொடுங்க. பாருங்க, அந்த தீர்த்தம் ரொம்ப புனிதமானது. அந்த தீர்த்தம் ஒரு தடவை மேல பட்டாலே போதும், சர்மரோகம் எல்லாமே தீந்துரும். தெளிங்க, தீர்த்தத்தை தெளிங்க தெளிங்க.